நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலைவன மணல்ல சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை படிப்பிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள்லாம் சுத்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கம்பொண்ட கைக்கெடுக்கிறாங்க, ஒரு குச்சொண்டு. அந்த கம்பை கைக்கெடுத்து பாலைவனத்து மணல்ல ஒரு கோடு உண்டு. ஒரு கோடொண்டை போட்டு சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. அது சஹாபாக்களுக்கு சொன்ன தத்துவம் மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் சொன்ன ஒரு முக்கியமான விடயம். சரி, இதை நான் இன்று இந்த அதிகமாக கவலைப்பட்டு யோசிச்சு வாழ்க்கை இப்படி போகுது, வாழ்க்கை அப்படி போகுதுன்னு யோசிக்கிறாங்களே வேணதா, இவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இந்த விஷயத்தையே சொல்லித்தாங்க. அன்று நபி எப்படி வாழ்க்கையை ஷோர்ட்டை விளங்கப்படுத்தினாங்களோ இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உளவியல் ட்ரீட்மெண்ட்டாக, சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டாக. ஓகே, கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? பாலைவனத்து மண்ணில் முதலாவது ஒரு கோடு போடுறாங்க, நீட்டாக ஒரு கோடு போடுறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு அந்த கோட்டை க்ராஸ் பண்ணி இப்படி கோடு போடுறாங்க. நீட்டாக ஒரு கோடு போட்டாங்க முதலாவது. அந்த 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 கோட்டை க்ராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டாங்க. சஹாபாக்கள் கொண்டு விளங்கல, என்ன நபி செய்யறாங்க இது யோசிக்கிறாங்க. நபி சொல்றாங்க என்ன தெரியுமா? மனிதன் எடுத்துக்கொள்வோமே, மனிதனுடைய பிளேன் திங்கிங், அவனுடைய ஆசைகள் எல்லாம் இந்த கோடு. நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், வீடு கட்டணும், இப்படி செய்யணும், நான் அந்தந்த விஷயங்கள்லாம் அடையணும், இந்த அவன் அந்த ஆசைகள், அவனோட ஆசைகள். சரியா, லைஃப்ல என்னவெல்லாம் சாதிக்கணும்ன்றவனுடைய ஆசைகள் தான் இந்த நீட்டமான கோடு. இந்த கோடு ஆசை. பெரிய பெரிய பிளேன் எல்லாம் பண்றான். சரியா, பெரிய பெரிய எதிர்காலம் அவனுக்கு அப்படி கொண்டு பெரிய பிளேன் எல்லாம் பண்றான். அப்ப அவனை சுத்தி இந்த கோடு, அந்த ஆசை கோடு அப்படி நீட்டமாய் கொண்டு போகுது. இது ஆசை கோடு. சரி, இதை சுத்தி ஒரு கோடை க்ராஸ் பண்றாங்க. இதுதான் மரணம். மௌத்துன்னு சொல்லணும். இது மரணம், இது ஆசை. ஓகே, அப்ப என்ன நடக்குது தெரியுமா? அவன் ஆசை அப்படியே நீட்டம், அதுக்கு இல்லை. ஆனால் அவன் ஆசைகளையும் பேராசைகளையும் அடைகிறதுக்கு மரணம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த கோடை கட் பண்ணுது. அவன் வாரான், ரன்னிங் ஆகி கொண்டு வாரான். சரி, வாரான். ஆனால் அவன் ஆசையையும் அவனோட பிளேனையும் அவனால் அடைய முடிகிறதுக்கு அவனுடைய மரணம் அவன் என்ன செய்து கூட்டி கொண்டு போயிடுறது. இது சிம்பிளா விளங்கப்படுத்திட்டாங்க. லைஃப் வெரி வெரி சிம்பிளா விளங்கப்படுத்திட்டாங்க. பெரிய ஒரு சைக்காலஜி, பெரிய ஒரு பிலோசபி. ஓகேவா? இதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திக்கிறேன். எப்பயுமே உங்களோட வாழ்க்கையை நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட தேவையும் இல்லை, இறந்த காலத்தை நினைச்சு யோசிக்க தேவையும் இல்லை. உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்பயுமே வாழணும். பிரசன்ட், நிகழ்காலம். இன்றைக்கு நான் இன்றைக்கு சந்தோஷமா வாழ்றேனா, இன்றைக்கு நான் நிறைய மக்களோட அன்பா பேசினேனா, இன்றைக்கு நான் யார மனசையும் காயப்படுத்தலையா, இன்றைக்குரிய வேலையை சிறப்பாக செஞ்சேனா, இன்றைக்கு படிக்கிறத சிறப்பாக செஞ்சேனா, இன்றைக்கு என்ன ஜொப்பை நான் சிறப்பாக செஞ்சேனா, இன்றைக்கு தான் எங்களோட கையில் வைக்கிறது, நாளைக்கு எங்களோட கையில் இல்லை. சரியா, அதை யோசிச்சியே நாங்கள் நோயாளி ஆகணும். அதை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்குரியதை நீங்கள் சிறப்பாக வாழுங்க. இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. இன்றைக்கு உங்களோட உமா போட, இன்றைக்கு நாள் உங்களோட உமா போட சந்தோஷமாயிருங்க. இன்றைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தர்மத்தை செய்யுங்க.
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு 4 நாள் எக்ஸசைஸ் செய்யுங்க, சந்தோஷம் எடுங்க, மெடிடேஷன் செய்யுங்க, அமல்களை செய்யுங்க. இன்றைக்கு நல்லா நல்லது. நாளைக்கு கிடைச்சா அதை மாதிரி நாளைக்கும் வாழுங்க. உங்களோட ப்ரெசன்ட் நிகழ்காலத்தை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க. இறந்த காலத்தை பற்றி யோசிக்க வாங்க, திருப்பி வராது, முடிஞ்சிட்டு. எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு நிகழ்காலத்தில் வாழாமல் விட்றீங்க. எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றதே தெரியாது. இன்றைக்கு இருக்கிறது தான் உங்களோட கையிலிக்கக்கூடியது தான் உங்களுக்குரியது. சரி, இன்றைக்கு நீங்கள் சிறப்பான முறையில், சந்தோஷமான முறையில், நிம்மதியாக இன்றைக்குரிய வாழ்க்கையை வாழுங்க. எதிர்காலம் உங்களுக்கு அது இறைவன் தந்தா அடையலாம், இல்லைன்னா பிரச்சனையும் இல்லையே. உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, எதிர்காலம் என்னத்தை யோசிக்கிறீங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டைம் எடுத்துக்கொள்வோமே, 7 மணின்னு சொல்லி. இந்த 7 மணி உங்களுக்கு இப்போ நிகழ்காலம், 7:30 எதிர்காலம். சரியா, 7:05 எதிர்காலம். 7 மணி உங்களோட நிகழ்காலம், 7:05 எதிர்காலம். நீங்கள் 7 மணியை சிறந்த முறையில் வாழுங்க, 7:05 சிறந்த முறையில் கிடைச்சிடும். நிகழ்காலத்துக்கு போயிட்டுருவீங்க. 7:10 மணி எதிர்காலமாகும். திருப்பி 7:10 வாழ்வீங்க, நிகழ்காலம் ஆகிடும். நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலம்ன்றது உங்களுக்கு ஒன்று இல்லை. உண்மையாக நிகழ்காலம் தான், எல்லாமே நிகழ்காலம் தான். சரியா, எவ்வளோ சிம்பிளான விளக்கம்னு பாருங்கள், ஆனால் எவ்வளோ டீப் மீனிங்னு பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.